மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று தினம் பார்த்தீங்கன்னா 2 வகையான அவதூறு நம்மளை நோக்கி பரப்புனாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஊடகங்களில் பிரைம் டைமில் ரொம்ப கவனித்த வார்த்தை தான். பிரைம் டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணாவோட பாதுகாவலை துப்பாக்கி வச்சுட்டார் அப்படிங்கிற ஒரு அவதூறை பரப்புனாங்க. அந்த துப்பாக்கி வைக்கப்பட்ட நபரே கிழிச்சு தொங்க விட்டார். நம்ம யாருமே விளக்கம் கொடுக்க தேவையில்லை. அவரே அழகாக வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் காமிச்சு, எனக்கு அந்த துப்பாக்கி புல்லட் இறங்கினாலும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி செருப்பால் அடித்த மாதிரி ஒரு விளக்கத்தை அவரே கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் அவங்க நினச்ச ஒரு விஷயத்தை செய்ய முடியல அப்படின்னு சொல்லி பேக் அடிச்சிட்டாங்க. இன்னொன்று பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்கே ஐடிவிங்கில் மொத்தம் 2 டீம் இருக்குது. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா திமுக அப்படிங்கிற அடையாளத்தோடு இயங்குகிற ஐடிவிங்கு, திமுக அப்படிங்கிற அடையாளம் இல்லாத ஐடிவிங்கு. இந்த அடையாளம் இல்லாத ஐடிவிங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காசை வாங்கிட்டு 2 விஷயத்தை பரப்புவாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆபாசமாக பேசுவாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவதூறாகவும் பொய்யாகவும் பேசுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நேற்று தினம் என்ன அவதூறை பரப்புனாங்கன்னா, வகுப்பு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே போட்ட வழக்கு தான் எடுத்துக்கொள்ளப்பட்டுச்சு, டிவிகே வழக்கே போடலை, டிவிகே ஆல்ரெடி நாங்கள் சொன்னது தான் உண்மை, டிவிகே இதில் மேஜராக எந்த விதமான ரோலும் ப்ளே பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு அவதூறை பரப்புகிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை உடைச்சாச்சு. இந்த 2வது விஷயத்தில் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு என்ன காரணம்னா, இந்த கூலிக்கு மாரடிக்கிற ஐடிவிங்க நம்ம பெருசாக கண்டுக்கிறது கிடையாது. இருந்தாலும் நம்ம என்ன பேசுகிறோன்னா, திடீர்னு என்ன உனக்கு விஜய் அண்ணாவும் ஆதவர்ஜுனாவும் டேக் பண்ணி பேசுகிற அளவு தைரியம் வந்துச்சு. இந்த ஒரு தைரியத்துக்கு தான் நான் அந்த வீடியோ போடுறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட தாக்குதலில் எங்கள் தோழர்களை நீங்கள் பெரிய லெவலில் தாக்குறீங்க, நாங்கள் தரவுகளோடு தாக்குறோம், முடிஞ்சால் பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வர்றது. ஒன்பே ஒன்றா தெளிவாடமாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, இது வரைக்கும் நடந்தது என்ன, இப்போ பரப்புகிற அவதூறு என்ன, எது உண்மை, இதுதான் இந்த வீடியோட ஃபார்மெட்டு. முதல்ல பார்த்தீங்கன்னா வகுப்பு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் என்ன சொன்னார்னா, சட்ட போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி நீதிமன்ற கதவுகளை பல்வேறு நபர்கள் தட்டினாங்க. அதில் டிவிகேவும் தட்டுனுச்சு. இங்கே டிவிகே ஒருபடி முன்னாடி போய் கிரெடிட் எடுத்துக்கிறதுக்கு என்ன காரணம்னா, நம்ம வைக்கப்பட்ட வாதம், நம்ம வழக்கறிஞர் பேசுகிற அந்த ஸ்டேட்மெண்ட்னால தான் டிவிகேவோட வாதம், டிவிகேவோட வெற்றின்னு சொல்லி நம்ம தலைவர் இதை கொண்டாடுறாரு. என்ன விஷயம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பல்வேறு நபர்கள் பார்த்தீங்கன்னா அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா மனு தாக்கல் செஞ்சு நீதிமன்றத்தை அணுகினாலும் நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே விசாரணைக்கு அனுமதிக்கலை. ஏன்னா எல்லாருமே விசாரித்து ஒரு தீர்ப்பு சொல்ல ரொம்ப லேட் ஆகும் சொல்லி உடனடியாக பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பேர் மட்டும்தான் நீதிமன்றத்தில் வாதாடினாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அபிஷேக் மனு சிங்வி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சீனியர் லாயரை பார்த்தீங்கன்னா அங்கே வாதங்களை முன் வச்சாங்க. நம்மளுடைய சீனியர் லாயர் வச்ச வாதம் தான் இடைக்கால தடை அப்படிங்கிற ஒரு வாதம். அந்த வாதம் அடிப்படையில் தான் நீதிமன்றம் இந்த வகுப்பு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தற்காலிக நியமனங்கள் எதுவுமே கூடாதுன்னு சொல்லி சில விஷயத்துக்கு 3 மிக முக்கியமான விஷயத்துக்கு இடைக்கால தடை உத்தரவு போட்டிருந்தாங்க. அடுத்தடுத்த விஷயத்தில் நம்ம விசாரிச்சு ஒரு பிரதானமான முடிவுக்கு வந்துடலாம். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யாருமே இங்கே பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இடைக்கால தடை அப்படிங்கிற ஒரு உத்தரவு போட்டுட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நீ எதுவும் சொல்கிறா இருந்தால் சொல்லுப்பா, உன் தரப்பு நியாயங்கள் எதுவும் இருந்தால் உனக்கு ஒரு 5-6 நாள் கேப் தரேன், அதுக்குள்ளே நீ மனு தாக்கல் பண்ணு அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுமதி கேட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடைக்கால தடை போட்டு டிவிகே வைத்த வாதம் அடிப்படையில் இடைக்கால தடை போட்டு நீதிமன்றம் அவங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாட்கள் கடந்ததுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தரப்பு நியாயத்தை நீதிமன்றத்தில் முன் வச்சுட்டாங்க. ஸோ நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா மறுபடியும் 5ஆம் தேதி விசாரிக்குது. 5ஆம் தேதி விசாரிக்கும் போது தலைமை நீதிபதி என்ன சொல்கிறான்னா, இந்த வழக்கில் இடைக்கால உத்தரவு நான் தான் போட்டேன், இப்போ நான் ஓய்வு பெற போகிறேன் இன்னும் கொஞ்ச நாளில், 4 நாளில். ஸோ மத்திய அரசு பார்த்தீங்கன்னா பதில் சொல்லியிருக்கு. இந்த பதில் முழுக்க என்னால் இப்போ உட்காந்து படித்து பார்க்க முடியாது, நிறையா முக்கியமான விஷயத்தெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா இனிமேல் நான் விசாரித்தா சரியாக இருக்காது, அடுத்த தலைமை நீதிபதி இந்த வழக்கை விசாரிக்கட்டும்னு சொல்லி அடுத்த பெஞ்சுக்கு மாற்றிருக்காங்க. 15ஆம் தேதி இந்த வழக்கு விசாரிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதனால தான் டிவிகே பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி நம்மளுடைய வாதங்கள் அத்தனையுமே நீதிமன்றத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அபிஷேக் மனு சிங்வி அவர்களை டேக் பண்ணி அவர் தான் வாதங்களை முன்வைப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. இப்போ என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மனுவில் பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் தேதி நடக்கக்கூடிய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு ரோலே கிடையாது, டிவிகே கிடையவே கிடையாதுன்னு சொல்லி 2-3 ஸ்க்ரீன்ஷாட்டை போடுறாங்க. இந்த 2-3 ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டுட்டு இதில் டிவிகே பேர் இல்லை, ஆனால் டிஎம்கே பேர் இருக்குது. 35ஆவது இடத்துல 28ஆவது இடம்னு நினைக்கிறேன். 28ஆவது இடத்துல பார்த்தீங்கன்னா 28 24 2 இடத்துல நான் ஸ்க்ரீன்ஷாட் போடும்போது கரெக்டாக போட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோட பேர் இருக்குது, ஆனால் டிவிகேவோட பேர் இல்லை அப்படிங்கிற அவதூறை தான் பரப்புகிறாங்க. இதை நம்ம உடச்சி பார்த்தோம்னா, இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு நம்ம பேசணும்னா இந்த ஆபாச இந்த தற்குறித்தனமான ஐடிவிங் பண்ணுற வேலையை நம்ம பார்க்க வேணாம். நம்ம உண்மைக்குமே ஒரு 6 அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். அந்த 6 ஃபோக்கஸ் பண்ணுவோம். 6 பேஜ் அதில் இருக்குது. இப்போ பேஜை ஓப்பன் பண்ணால் சைடில் தெரியும் பாருங்கள், 5 பிரதான வழக்குகள் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 71 வழக்குகளை போட்டிருப்பாங்க. இந்த 71 வழக்குகளை பார்த்தீங்கன்னா 14வது இடத்துல பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா யாஸ் விஜய் அப்படின்னு சொல்லி டிவிகேவோட வழக்கறிஞர் பேர் போட்டிருப்பாங்க. அதாவது சீனியர் கவுன்சில் வந்து சீனியர் கவுன்சில் தான், அவரோட அடிஷ்னலாக இருக்கக்கூடிய யாஸ் விஜய் அப்படிங்கிற பேர் பார்த்தீங்கன்னா அங்கே போடப்பட்டிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஎம்கே காரமாய் பற்றி ஒரு தலைப்பட்சமாக நான் பேச மாட்டேன். இந்த 71 பேரில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேர் இருக்குது, அது வந்து 51வது இடத்துல இருக்குது. ஆனால் வில்சன் அப்படிங்கிற பேர் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா அனுராதா அற்புதம் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கும். இப்போது என்ன விஷயம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வில்சன் அப்படிங்கிற வழக்கறிஞரை வச்சு தான் திமுக அந்த வழக்கை ஹேண்டில் பண்ணிச்சு. வில்சன் அவர்களை மாற்றிட்டு அதற்கு முன்னாடி ஒரு சீனியர் கவுன்சிலை வந்து நீதிமன்றத்தில் கேட்குறாங்க, சார் வில்சன் தான் அந்த வழக்கை பார்த்துக்கிட்டாரு, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வேற ஒருத்தரை பார்த்தீங்கன்னா அந்த வழக்கில் நியமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு வந்து 15ஆம் தேதி நடக்க போகிற வழக்குக்கு முன்கூட்டியே சொல்லணும். அதனால நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணுறாங்க. அந்த மனுவில் பார்த்தீங்கன்னா வில்சன் அவர்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பேர் ஒன்று வந்திருக்கும். அந்த ஒரு விஷயத்தோட ஸ்க்ரீன்ஷாட் தான் அந்த 35 பேர். ஸோ அந்த 35 பேரும் பார்த்தீங்கன்னா வேறு சில நபர்களை இந்த வழக்கில் நாங்கள் புதுசாக சேர்த்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீன்ஷாட் தான் அந்த ஸ்க்ரீன்ஷாட். டிவிக்கே எந்த ஒரு வழக்கறிஞருமே அங்கே புதுசாக சேர்க்கல, ஆல்ரெடி எங்கள் டீம் பக்காவாக இருக்குது. அப்போ எப்படி எங்களுடைய மனு அங்கே வரும்? எங்களுடைய மனு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த இடத்துல வரும். நாங்கள் இப்போ வேற ஒரு முயற்சி எடுத்துருக்கோம், நாங்கள் முன்னிலையிலிருந்து இந்த வழக்கை விசாரிப்போம்னு சொல்லி எங்கள் தலைமை அஃபீஷியலாக சொன்னதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாங்கள் இப்போ ரீஜாயிண்டர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த வழக்குக்குள்ளே மறுபடியும் போகிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். ஆல்ரெடி பிரதான வழக்குகள் 5 இருக்கும்போது இந்த மத்திய அரசு வச்ச வாதம் சரியானது கிடையாது, ஃபுல்லாக படித்து பார்த்தோம். ஸோ எங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி ரீஜாயிண்டர் அப்படிங்கிற ஏரியாவில் சில பேர் வழக்கு போட்டிருக்காங்க. அதில் டிவிகேவும் வழக்கு போட்டிருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சீனியர் கவுன்சிலாக இருக்கக்கூடிய அபிஷேக் மனு சிங்வி அவர்கள் நம்ம கையில் இருக்கிறதுனால நிச்சயமாக 15ஆம் தேதி வைக்கப்படுற வாதத்தில் டிவிகேவோட வாதம் மறுபடியும் நீதிமன்றத்தில் ஓங்கி ஒலிக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறோம். ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அந்த ஐடிவிங் பரப்புகிறாங்கல்ல, அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அங்கே நம்ம பேர் ஏன் இல்லைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வழக்கறிஞரே மாற்றலாம், அதனால நம்ம பேர் அங்கே இல்லை. நம்ம வழக்கறிஞர் மாற்றிருந்தா நம்ம பேரும் அங்கே இருந்திருக்கும், வேறு யாரையா சேர்த்துருந்தாங்கன்னா நம்ம பேரும் அங்கே நிச்சயமாக இருந்திருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா வேறு சில இடத்துல இருக்கும், அதற்கான ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே நான் உங்களுக்கு போடுறேன். நம்ம ரீஜாயிண்டர் அப்படிங்கிற ஏரியாவில் அந்த வழக்கை மிக தீவிரமாக மிக அழகாக அண்ணன் நடத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த அவதூறுகளுக்கு என்னால் முடிஞ்ச அளவு தர்க்க ரீதியாக பதில் கொடுத்துருப்பேன். அப்படி ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், எங்கள் அண்ணனோட வளர்ப்பு எப்படி இருக்குன்னா, நீ இல்லைன்னு சொல்லி நான் அவதூறு பரப்ப மாட்டேன், உன் நம்பரை மட்டும் ஹைட் பண்ணி என்னால் அந்த வீடியோ பேச முடியும். நான் அப்படி பேச மாட்டேன். எங்கள் அண்ணன் என்னை அப்படி வளர்க்கலை. ஏன்னா நீங்களும் இருக்கீங்க, நாங்களும் இருக்கோம். ஸோ அந்த ஆளுநர் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அந்த வழக்கை சரியாக நடத்தி கொண்டு போனீங்க, நல்லபடியாக ஒரு தீர்ப்பு வாங்கி கொடுத்தீங்க, ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லி எங்கள் பார்ட்டி சார்பாக பாராட்டு தெரிவித்தாங்க. நாங்களும் நீங்கள் வாங்கின தீர்ப்பை அப்படியே ஆவணப்படுத்தி வீடியோ போட்டோம். ஏன்னா நீங்கள் வாங்கின தீர்ப்பு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான தீர்ப்பு, மாநிலங்கள் அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான தீர்ப்பு. அந்த கிரெடிட்டை நான் உங்களுக்கு கொடுத்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வகுப்பு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சரியாகவும் ரொம்ப கரெக்டாகவும் நாங்கள் வாதங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்கோம், மிகச்சரியாக அந்த வழக்கை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களுக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்க ஏன் எரியுது அப்படிங்கிறது தான் எங்களுடைய பிரதானமான கேள்வி. நீயும் உழைக்கிறப்பா, நானும் உழைக்கிறேன்ப்பா. நீ உழைக்கிறேங்கிறத நான் சொல்கிறேன், நான் உழைக்கிறேங்கிறதை நான் சொல்கிறேன். நீ உழைக்கிறது மட்டும் நீ வெளியே சொல்லிக்கிட்டு இருக்க, நாங்கள் உழைச்சதை வெளியே சொன்னால் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறதான் இங்கே நாங்கள் கேட்க வேண்டிய பிரதானமான கேள்வி. ஸோ நான் பிடிஎஃப் அடிப்படையில் உங்களுக்கு இந்த வீடியோவில் பல்வேறு விதமான விளக்கத்தை கொடுத்துருப்பேன். மீண்டும் தயவு செய்து அவதூற பரப்புறது, முக்கியமான விஷயத்தில் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி எங்கள் தலைமையை டேக் பண்ணுறதுலாம் இதோடு நிப்பாட்டிக்க. ஒரு பக்கம் ஓரமாக உட்காந்து அவதூற பரப்புனா ஓரமாக உட்காந்து அவதூற பரப்பு, கண்டுக்காமல் போயிட்டு இருப்போம். தலைமையை டேக் பண்ணினா அடுத்தடுத்த வீடியோவில் இந்த ஆபாஸ் ஐடிவிங்க இந்த கூலிக்கு மாறிடிய குரூப்பை சும்மா விட மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமான பல பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.